வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான த்ரில்லர் சீரீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். சீரீஸோட பேர் விராட்டபாலம். இந்த சீரீஸோட ஒன்லைன் என்னன்னா, விராட்டபாலம் என்ற அந்த கிராமத்துல கல்யாணம் ஆனாலே கல்யாண பெண் உடனே ரத்த வாந்தி எடுத்து ஸ்பாட்ல இறந்துருவாங்க. இப்படி ஒரு சாபம் அந்த ஊருக்குள்ள பரவி இருக்கு. இதனாலே அந்த ஊருக்காரங்க எல்லாம் பயந்து போய் கல்யாணம் பண்றதே தவிர்த்திருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஊருக்கு பிசியா படத்தோட ஹீரோனான மீனா அந்த ஊருக்குள்ள போறாங்க. அப்படி ஊருக்குள்ள போனதும் கல்யாணம் ஆனாலே கல்யாண பெண்கள் ரத்த வாந்தி எடுத்து இறந்துறாங்கன்ற விஷயம் மீனாக்கு தெரிய வந்ததும் அந்த கேஸை கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, ஊர்க்காரங்க எல்லாம் சொல்ற மாதிரி அது ஏதாவது சாபமா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மர்ம மனுஷன் இருக்கானான்றத மீனா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுதான் இந்த மொத்த சீரீஸோட கதையே. நான் அடிச்சு சொல்றேன், கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்ப இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த சீரீஸோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 1980s விராட்டபாலம் என்ற அந்த கிராமத்துல தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. கல்யாண பெண்ணுடைய பேர் ஊர்வசி. ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி அந்த பொண்ணுக்கு சடங்கெல்லாம் பண்ணி மணமகள் கோலத்துல கல்யாண மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்கார வச்சிருக்காங்க. ஊர்வசி பக்கத்துல இன்னொரு சின்ன பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுடைய பேர் ரம்பா. இந்த பொண்ணு யாருன்னா அந்த ஊருடைய பிரசிடென்டோடைய பொண்ணு. மணப்பெண்ணுக்கு தோழி பொண்ணா அந்த பொண்ணும் கூட உட்காந்துட்டு இருக்கா. கல்யாண பொண்ணு ஒரு மாதிரி சோகமா இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. அவ வேற ஒரு பையனை காதலிச்சிருப்பா. ஆனா இந்த பையன் பணக்காரன்றதுக்காகவே இந்த ஊர்வசியோட அப்பா அம்மா இவளை கன்வின்ஸ் பண்ணி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு லேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஊர்வசியோட அத்தை பையனை தான் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஆனா இவங்களுடைய லவ்வ சேர்த்து வைக்காம ஊர்வசியோட அப்பா அம்மா ஊர்வசிக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ஊருடைய பிரசிடென்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அவர் வந்ததும் அங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த ஊர்வசி இருக்காங்கல்ல, அந்த மணப்பெண்ணுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்து ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. இப்படிதாங்க இந்த ஊர்ல கொலை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்துல யாராவது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாலோ கரெக்டா கல்யாணத்தன்னைக்கு அந்த மணப்பெண் ரத்த வாந்தி எடுத்து இறந்துடுறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் அந்த ஊரை காலி பண்ணிட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து சரியா ஒரு 15 வருஷம் கழிச்சு 1995ல மீனான்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் அம்மாவோட அந்த ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது கண்டக்டர் கிட்ட விராட்டபாலம் ஊர் பேரை சொல்லி டிக்கெட் எடுத்ததும் அந்த கண்டக்டர் ஒரு மாதிரி பாக்குறாரு. என்ன மேடம், எல்லாரும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க, நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டரியான பார்வையோட அவன் டிக்கெட்டை கொடுக்குறான். ஹீரோயின் மீனாக்கு அப்ப புரியல. ஆனா இவங்க அந்த ஊருக்குள்ள வந்து இறங்கினதும் ஒரு வயசு பொண்ணு இந்த ஊருக்குள்ள வந்ததும் ஊரே இவங்கள பாக்குறாங்க. பேரலா இந்த பக்கம் அதே ஊர் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல கிட்டுன்ற ஒருத்தர் டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. அந்த ஊருக்காரங்க எல்லாம் கிட்டுவை பார்த்துட்டு, டேய் உனக்கும் வயசு ஆகிட்டே போதுல, எப்பதானே நீ கல்யாணம் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு வந்தா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே ஊருக்குள்ள புதுசா வந்து இறங்கி இருக்கிற ஹீரோயின் மீனாவை பாக்குறான். பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் இப்போ நேரா ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் அவர் இப்போ வெளியூர் போறாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஹீரோயின் இங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோனை பார்த்து, நான் இந்த ஊரை இந்த ஸ்டேஷனை விட்டு போறதுக்கு மெயின் ரீசனே கல்யாணம் பண்ணிக்கிறது தாமா, ஏன் நீங்க இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணலாம்ல, எதுக்காக நீங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உனக்கு விஷயமே தெரியாதாமா, இந்த ஊர்ல கல்யாணம் நடந்தா அந்த கல்யாண பெண்ணு ரத்த வாந்தி எடுத்து இறந்துருவாங்க. இந்த ஊர்ல கல்யாணம்னு நடந்து பல வருஷம் ஆகுது, யாருமே இங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. அதனாலதான் நானே இந்த ஊரை விட்டு போறேன், முக்காவாசி ஜனங்களும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, இது ஒரு மார்க்கமான ஊரு, உஷாரா இருமா அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு போறாரு. அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ஹீரோனை கூப்பிட்டு, இந்த மாதிரி பிரசிடென்டோட வீட்டுல பிரேஸ்லெட் காணுமா, சோ இப்பதான் கால் வந்திருக்கு, நீ உடனடியா போயிட்டு என்னன்னு பாருமா, பிரசிடென்டோட வீட்டுக்கு உன்னை கூட்டு போறதுக்கு கிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல டீ கடை வச்சிருக்க கிட்டு இருக்கான்ல, அவனை வந்து ஹீரோன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலா கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவான். இப்ப கிட்டு தான் ஹீரோனை கூட்டிட்டு அந்த பிரசிடென்டோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுல பிரசிடென்ட் ஆள் இல்ல. பிரசிடென்ட்டுக்கு 2 பசங்க, பையனுடைய பேர் தேவா, பொண்ணுடைய பேர் ரம்பா. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் பிரேஸ்லெட் காணும் செக் பண்றதுக்காக போயிருக்காங்களே, போனதுமே தேவான்ற பிரசிடென்டோட பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, கடைசியா அப்பா வீட்டுல இருந்து வெளியேறதுக்கு முன்னாடி பூஜை ரூம் போயிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோயின் பூஜை ரூம் எல்லாம் போய் தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த பிரேஸ்லெட் கிடைக்கல. மேல ஏதாவது ரூம் இருக்கான்ற மாதிரி கேட்க, ஆமா மேல என் அக்கா ரம்பாவோட ரூம் இருக்கு, ஆனா அந்த ரூம் பக்கம் யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி தேவா சொல்ல, நான் அந்த ரூமையும் செக் பண்ணணும்
பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா போயிட்டு அந்த ரூம் கதவை தட்டி உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள சடனா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஹீரோயின் முன்னாடி வந்து பேய் மாதிரி நிக்குமா. இந்த பொண்ணு தான் பிரசிடென்டோடைய மூத்த பொண்ணு ரம்பா. இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுங்களா? படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஊர்வசின்ற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது கூடவே மணப்பெண்ணுக்கு தோழியா ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருந்தால பிரசிடென்டோடைய பொண்ணு, அந்த பொண்ணு தாங்க. இப்ப இவ நல்லாவே வளர்ந்துட்டா. ஆனா ஒரு மாதிரி வீட்டுல இருக்கும் போதே கல்யாண கோலத்துல இருக்கா. ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கா. ஹீரோயின் அவ ரூம்குள்ள வந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒழுங்கு மாதிரிதான் வெளியில போங்க அப்படின்ற மாதிரி திட்டி வெளியில அனுப்பிடுறா. ஹீரோனும் அமைதியா கீழே வந்துறாங்க. அப்படி கீழே வந்ததும் கீழே பிரசிடென்ட் பையன் தேவா இருக்கான்ல, அவனும் ஹீரோனை பிடிச்சி திட்டுறான். உங்களை யார் என் அக்கா ரூம்குள்ள போக சொன்னது? அவ ஒரு மாதிரி, நாங்களே அவ ரூம் பக்கம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டை திருநவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடோடைய டிரைவரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் திருடுனது டிரைவர் கிடையாது, பிரசிடென்டோடைய பொண்ணு ரம்பா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த இடத்துல ரம்பா வந்து ஆமா நான் தான் திருடினேன், அப்பெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, அவனுக்கு எதுக்கு பிரேஸ்லெட்லாம் அப்படின்ற மாதிரி கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கா. எஸ், ஆக்சுவலா இந்த ரம்பா பொண்ணு தான் உங்க அப்பாவுடைய பிரேஸ்லெட்டை திருடி டிரைவர் கிட்ட கொடுத்து விற்க சொல்லியிருப்பா. ஸோ இப்போ பிரேஸ்லெட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்டு கூட பேசிக்கிட்டே அங்க இருந்து ஸ்டேஷன் நோக்கி நடந்து வரும்போது கிட்டு அந்த வீட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரசிடென்டோடைய பொண்ணு ரம்பா தான் அந்த வீட்டோடைய பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் மன கோலத்துல அந்த வீட்டுல ஏதாவது ஒரு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு தான் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் திருடி டிரைவர் கிட்ட கொடுத்து விற்க சொல்லுவா. அந்த பொண்ணு ஏன் இப்படி மாறிட்டா, ஏன் இப்படிலாம் பண்றான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே நேரா டீ கடைக்கு வந்து ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ற விதமா அவன் டீ ஒன்னு போட்டு கொடுக்குறான். ஹீரோனும் அவன் போட்டு கொடுத்த டீயை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஊர்லயே பிரசிடென்ட்டுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஆளான நரசிம்மான்ற ஒருத்தனை காட்டுறாங்க. இவனுக்கு என்னன்னா பிரசிடென்ட்டை பீட் பண்ணி அந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. ஆல்ரெடி ஊர்ல பாதி சொத்து இவன் பேர்ல தான் இருக்கு. ஊரை காலி பண்ணிட்டு போனாங்களே, அவனுடைய வீடு சொத்து எல்லாம் இவன் பேர்ல தான் இருக்கு. இப்ப இவன் கிட்ட ரங்கான்ற ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் சரியான குடிகாரன். இவனுக்கும் கொஞ்சம் இடம் வீடெல்லாம் இருக்கு. இந்த ரங்காவுடைய முதலாளி நரசிம்மா இருக்கால, அவன் ரங்கா கிட்ட டேய் இந்த ஊர்ல இருக்க உன் வீடு நிலத்தெல்லாம் எனக்கு வித்துட்டு வெளியூர் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஐயா வாழ்ந்தாலும் செத்தாலும் இதே ஊர் தான், இந்த ஊர்ல தான் நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த ஊர்ல யாரா உனக்கு பொண்ணு கொடுப்பா, முதல்ல இந்த ஊர்ல கல்யாணமே நடக்காதடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த சீன்லயே இந்த ரங்கா மல்லின்ற ஒரு ப்ராஸ்டியூட் லேடி கிட்ட தான் போயிருக்கான். அந்த ப்ராஸ்டியூட் லேடியும் ரங்காவை பார்த்து ஏன் குடிச்சு குடிச்சு இந்த ஊர்லயே அழிஞ்சுக்கிட்டு இருக்க, பேசாம ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்ல, என் வாழ்க்கை பாரு ஒரு கேவலமான வாழ்க்கை, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசை, ஆனா இனிமே அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மல்லி ஒரு மாதிரி சோகமா சொல்ல, கேட்டுட்டு இருக்க ரங்கா நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கேட்டுருவானா, நிஜமா தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி மல்லி சொல்ல, அடுத்த சீன்லயே ரங்கா மல்லியை கூட்டிட்டு அந்த ஊரோடைய கோயில வச்சு கல்யாணம் பண்றதுக்காக கூட்டு போயிருக்கான். அதே கோயிலுக்கு தான் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட சாமி கும்பிட போயிருக்காங்க. கோயில நம்ம ஹீரோயின் சாமியை ஃபேஸ் பண்ணி கும்பிடாம வேற பக்கமா ஃபேஸ் பண்ண அங்க இருக்க சாமியார் வந்து ஏமா சாமி இந்த பக்கம் இருக்கு, எந்த பக்கம் நின்று கும்பிடுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சாமி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க பிரசிடென்ட் பார்த்துட்டு ஏமா உனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னும் போது, சாமி மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஆனா மூட நம்பிக்கை மேலாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பாட்டுக்கு ரங்கா கல்யாணம் பண்றதுக்காக மல்லியை கூட்டு வந்திருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முதல்ல அவங்க ஷாக் ஆகிறதுக்கு காரணம் ஒரு ப்ராஸ்டியூட் பொண்ண கல்யாணம் பண்ணு கோயிலுக்குள்ள கூட்டு வந்திருக்கான். ரெண்டாவது ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல கல்யாணம் பண்ண போறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதனால அந்த கோயில்ல இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆகி வேணா ரங்கா அப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே அடல்ட்ஸ், அவங்க கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமா பண்ணிக்கிட்டோம், தேவையில்லாம நம்ம யாரும் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துறாங்க. சோ இப்போ அந்த கோயில வச்சு ரங்கா எல்லாரும் முன்னாடி மல்லின்ற அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துறான். அப்படி வீட்டுக்கு கொண்டதும் அன்னைக்கு ராத்திரி இந்த மல்லி பொண்ணு ரங்கா கிட்ட பயத்தோடவே நான் நினைச்சு கூட பார்க்கல, எல்லாமே சீக்கிரமா நடந்துருச்சு, இருந்தாலும் எனக்குள்ள பயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல நின்றுட்டு இருந்த ரங்காவை காணோம்னா பார்த்தா அவன் ஆல்ரெடி ஃபுல் போதையில தானே இருந்தான். சோ அதனால மயங்கி கட்டில படுத்துட்டு இருக்கான். மல்லியும் அந்த வீட்லயே பாய் போட்டு படுக்கிறாங்க. சட்டுன்னு இப்ப இந்த பொண்ணுக்கு விற்க ஆரம்பிச்சிடுது. சோ அந்த வீட்டுக்குள்ள போய் தண்ணி தேடுறாங்க, சுத்தமா தண்ணி இல்ல. வெளியில வந்து ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி தண்ணி கேக்குறாங்க. இந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்ன்றதுனால ஒருத்தருமே தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க. கடைசியா இவங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் ஹீரோனோட அம்மா தான் இந்த பொண்ணு யார் என்ன எதுவுமே கேட்காம உள்ள வாமான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு தண்ணி கொடுத்து ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட எனக்கு மாத்து துணி கூட இல்ல, உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா துணி இருக்கான்ற மாதிரி கேட்க ஹீரோனோட அம்மா அவங்க பொண்ணுக்காக வாங்கின புது புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயினும் கவலைப்படாதம்மா, இந்த ஊர்ல உன்னை யாரு ஒதுக்குனாலும் நாங்க உனக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதலா பேசி அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே மல்லின்ற இந்த பொண்ணு ஒரு குடும்ப பொண்ணா மாறி
குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் ராத்திரி போதையில படுத்த ரங்கா இருக்கான, அவன் காலையில எந்திரிச்சதும் வெளியில இருக்க ஊர்க்காரங்க எல்லாம், என்னப்பா உன் பொது பொண்டாட்டி நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, எது பொண்டாட்டியா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நேத்து இவன் மல்லியை கல்யாணம் பண்ணும்போது ஃபுல் போதையில இருந்திருக்கான் போல, கல்யாணம் ஆனதே இவனுக்கு தெரிய காணும். இப்போ என் வீட்டுல மனைவியா இருக்க மல்லியை பார்த்து இந்த ஊர்ல வச்சா உனக்கு நான் தாலி கட்டினேன், ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு, வா முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி மல்லியை கூட்டிட்டு வேக வேகமா அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்கும்போது ஊர் எல்லை தாண்டறதுக்கு முன்னாடி மல்லிக்கு ஒரு மாதிரி அப்படியே ரத்த வாந்தி வந்து ஊர்காரங்களுக்கு முன்னாடி மயங்கி விழ ஒருத்தருமே மல்லி வந்து தூக்க வரல. அப்ப அந்த ஸ்பாட்ல வந்து ஹீரோயின் கதறாங்க, யாராவது வந்து ஒரு கை பிடிங்க, இவளை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தா கண்டிப்பா இவளை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல கிட்டுவும் இருக்கான், அவனும் ஒரு மாதிரி பேரஞ்சமா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒருத்தருமே அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வராதனால ஸ்பாட்லேயே மல்லின்ற அந்த பொண்ணு இறந்து போயிடறாங்க. அப்படி அந்த பொண்ணு இறந்து போனதும் அந்த பொண்ணுக்கான இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் ஹீரோயினே பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து மல்லியோட கேஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி தான் நம்ம ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, கிட்டு கூட அந்த பொண்ணு தூக்க வரல, அவன் கூட இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர், உனக்கு தெரியாதுமா, முறையா இந்த ஊர்ல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனதே கிட்டுவோட அக்கா. எஸ், படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஊர்வஷின்ற பொண்ணு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனாங்கல்ல, அந்த டைம்ல அந்த பொண்ணுடைய இறப்புக்கு காரணம் பிடிக்காத கல்யாணத்தினால விஷம் குடிச்சுதான் அந்த பொண்ணு இறந்துட்டான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் தொடர்ந்து மணப்பெண்கள் மர்மமான முறையில ரத்த வாந்தி எடுத்து இறந்துகிட்டு இருக்காங்க. இப்போதுல இருந்தா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த ஊர் மேல ஏதோ ஒரு சாபம் விழுந்திருக்குன்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோனால இந்த சாபம் கீமெல்லாம் ஏத்துக்கவே முடியல, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் அந்த ஊரோட பிரசிடென்ட் இருக்கார்ல, அவரு நேரா நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வந்து ஹீரோன் அம்மா கிட்ட, உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையன் தேவாக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கல்யாணம் பத்தி பேச வந்திருக்காரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஹீரோன் அம்மா தயங்கிட்டு இருக்கும்போது அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோன், எனக்கு ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் இந்த ஊர்ல தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குறாங்க. அடுத்த சீன்லயே பிரசிடென்ட் அவருடைய பையன் தேவா கிட்ட போயிட்டு, உனக்கு நான் கல்யாணம் பேசிட்டு வந்திருக்கேன், ஊருக்கு புதுசா வந்திருக்காங்களே போலீஸ் கான்ஸ்டபிள் மீனா, அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. எது கல்யாணமா இந்த ஊர்லயா அப்படின்ற மாதிரி தேவாவும் ஷாக் ஆகுறான். இந்த கல்யாண மேட்டரை கேட்டு கிட்டுக்கு பயங்கர வருத்தம். ஆனா அவன் ஹீரோன் பிளான் என்னன்னு கெஸ் பண்ணிடுறான். ஹீரோன் கிட்ட வந்து, உங்களுக்கு அந்த தேவான்றவன சுத்தமா பிடிக்காது, அப்படி இருந்தும் நீங்க எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாண பெண்கள் எல்லாம் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போறாங்கல்ல, அதை கண்டுபிடிக்க தானே மேடம், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி கிட்டு சொல்ல, எஸ் ஆமா, அதனாலதான் நானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், எனக்கு நீ தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வேற யார்கிட்டயும் உங்களுடைய பிளானை பத்தி சொல்லாம கிட்டு கிட்ட மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றத போக போக பார்ப்போம். இப்போ ஹீரோயின் துணிச்சலா கல்யாணம் பண்ண போறன்ற விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ஊர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பெண்கள் சில சடங்குகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் இப்போ ஹீரோயின் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு அம்மனுக்கு குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சடங்குகள் எல்லாம் அந்த கோயில் சாமியாருடைய பார்வையில ஹீரோயினை பண்ண வச்சிட்டு இருக்காங்க. கடைசியா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த தண்ணியை ஒரு குடத்துல ஊத்தி கொடுத்து, நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வரும்போது இந்த தண்ணியில தான் குளிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட்டுக்கு அடுத்து அந்த ஊர்ல பெரிய கையான நரசிம்மான்ற ஒருத்தருக்கான அவனுடைய மனைவி அந்த குட தண்ணிய ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா வேற தண்ணியில எல்லாம் குளிக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமாமா நீ வேற எந்த தண்ணியிலும் குளிக்க கூடாது, கல்யாண பொண்ணு இந்த தண்ணியில தான் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி குடத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அப்பனா அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் அவங்க கொடுத்த அந்த தண்ணியெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு கல்யாணத்துக்காக ரெடி ஆயிருக்காங்க. ஆனா கல்யாண மேடைக்கு வராம ரூம்குள்ளேயே கதவை சாத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் போய் கதவை தட்டுறாங்க, திறக்கவே மாட்டேன்றாங்க. கல்யாணம் நடக்க போற முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்டுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அந்த ஊர்லயே ஒரே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா, அந்த லெட்டரை கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. சோ அதே மாதிரி நம்ம கிட்டுவும் வேகமா ஓடி போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஹீரோயினுக்கு பேர்ல வந்திருக்க அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து கதவை திறக்காம ரூம்குள்ளே இருக்க ஹீரோயின் ரூம் கதவை தட்டி, நான் தான் கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அந்த லெட்டர் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அந்த கதவை திறந்துட்டு வெளியிலேயே வராங்க. ஹீரோயின் இப்போ கல்யாணத்துக்கு தயாரா இருக்கும்போது பிரசிடென்ட் வந்து ஹீரோயின் போட்டுக்கிறதுக்காக சில நகைகள் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த நகையெல்லாம் பார்த்துட்டு அவருடைய பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்றா, இதெல்லாம் என்னுடைய நகை, இதை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி பிரச்சனை பண்ண. ஆனா பிரசிடென்ட் ரொம்பவே ஈஸியா ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயினா அந்த நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு தயாராகி தேவா பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு பாத்தீங்கன்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ரத்த வாந்தி வந்து அப்படியே மயங்கி விழ, அவங்க மயங்கிறதுக்கு முன்னாடி கிட்டுவை பார்த்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே கிட்டு வேகமா ஓடி போய் அந்த ஊர்லயே ஒரு மருத்துவர் இருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட விஷம்
முறிவுக்கான மருந்தை வாங்கிட்டு அந்த மருந்தை கொண்டு வந்து ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்க ஹீரோனுக்கு கொடுத்ததும் அவங்க பூரணமா குணமாகறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பொழைச்ச விஷயம் ஊர் முழுக்க பரவுது. அதுலயும் குறிப்பா அந்த ஊருடைய பெரிய நரசிம்மாவுடைய டிரைவர் வந்து, தலைவரே அந்த கான்ஸ்டபிள் மீனா பொழைச்சிட்டா, ஊருக்காரங்க எல்லாம் அந்த பொண்ணு பொழைச்சதை பார்த்துட்டு சாவெல்லாம் போயிடுச்சு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள எவனும் காலி பண்ணிட்டு போகாம இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணுவானுங்க போல இருக்கு அப்படின்னு நம்மலாம் பேசிட்டு வர நரசிம்மா அதெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இந்த நரசிம்மாக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் போல. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து, இந்த முறை நானே சாக கடந்தேன், இப்போ வாட்சி கேஸ் எடுத்துக்கங்க. இங்க நடந்துட்டு இருக்க மர்மமான கொலைகளுக்கு பின்னாடி பேயோ பூதமோ பிசாசோ கிடையாது, வேற யாரோ இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும், தயவு செஞ்சு கேஸ் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வச்சுதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சில விஷயங்கள் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோனுக்கு முன்னாடி ரத்த வாந்தி எடுத்து இறந்து போன மல்லி இருக்காங்களே, அவங்களுடைய பாடியை ஃபாரன்சிக் டீமுக்கு போஸ்ட்மார்டம் பண்ண அனுப்பியிருப்பாங்க. அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் கிட்ட இருந்து ரிப்போர்ட்டா தான் லெட்டரா இந்த ஊருக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த லெட்டரை தான் கிட்டு கொண்டு வந்து ஹீரோன்களை கொடுத்துருப்பான். அந்த லெட்டர்ல அவங்களுடைய பாடியில ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் பாய்சன் கலந்துருக்காங்க. அதனாலதான் அது ரியாக்ட் ஆகி மல்லி ரத்த வாந்தி எடுத்து இறந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும், அந்த கெமிக்கல் பாய்சனை பத்தி ஹீரோனுக்கு தெரிய வந்ததும், அதை முறியடிக்கிறதுக்கான மருந்தை உடனடியா கிட்டுவை போய் வாங்கிட்டு வர சொல்லி அதை குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெக்கவர் ஆயிட்டாங்க. மணப்பெண்கள் எல்லாம் சாவுக்கு காரணம் சாபம் கிடையாது, யாரோ மறைமுகமா அவங்களுடைய உடம்புக்குள்ள கெமிக்கல் பாய்சனை கலக்கிறது தான் காரணம். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கேஸ் கொடுத்துட்டு போக, அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் அம்மா வந்து, இந்த ஊரே நமக்கு வேணாம், இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அம்மா இந்த கேஸை முடிக்காம நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன், இதுக்கப்புறமும் இந்த ஊர்ல எந்த பெண்களும் அநியாயமா சாவக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டபனா நம்ம ஹீரோயின் அந்த ஊர்லயே இருக்காங்க. அடுத்த சீன்ல கிட்டு கிட்ட யார் எனக்கு அந்த பாய்சனை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண அந்த ரிச்சுவல்ஸ், அந்த சடங்குகள் அதெல்லாத்தையும் அப்படியே ரீகேப் பண்ணி யோசிச்சு பாக்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பிரசிடென்டோடைய பொண்ணு ரம்பா இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோயின் குடிக்கிறதுக்காக ஒரு தீர்த்தம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ரம்பா கொடுத்த அந்த தீர்த்தத்தில் தான் அந்த பாய்சன் கலந்துருக்குமோ? ஏன்னா இந்த ஊருக்குள்ள வந்த நாள்ல இருந்தே ரம்பா ஒரு மாதிரி மிஸ்ட்ரியான கேரக்டரா இருக்காங்க. சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்குள்ள மறைமுகமா நம்ம ஹீரோயினும் கிட்டுவும் இறங்கி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரம்பாவுடைய ரூமை சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ரம்பா தொடர்ந்து ஒரு கேசட்டே திரும்ப திரும்ப படையப்பா நீலாம்பரி மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன கேசட்னு பார்த்தா அது ஆக்சுவலா ரம்பாவுடைய கல்யாண கேசட் போல. மனக்கோலத்துல ரம்பா உட்காந்துட்டு இருக்கா. என்னது இது, ரம்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ள ரம்பா வந்து, உங்களை யார் இங்க வர சொன்னது, ஒழுங்கா இங்க வந்து போங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணி தேவாலாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் ரம்பாவை பார்த்து, கல்யாணத்தப்போ நீ எனக்கு ஒரு தீர்த்தம் கொடுத்தியே, அதுல என்ன கலந்து கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு அந்த தீர்த்தத்தை கொடுத்ததே உங்க அம்மா தான், போய் உங்க அம்மாவுக்கு கேளு அப்படின்ற மாதிரி ரம்பா திட்டி அனுப்பிடுமா. நடந்தது எல்லாத்தையும் பிரசிடென்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும், ஆமா நீ தான் எனக்கு அந்த தீர்த்தத்தை கொடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் தான் கொடுத்தேன், அது கோயில் தீர்த்தம், அதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அம்மா பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோனை பாக்குறதுக்காக பிரசிடென்ட் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்திருக்க பிரசிடென்ட் கிட்ட கல்யாணத்தப்போ ஹீரோயின் கிட்ட கொடுத்த நகைகள் எல்லாம் ஹீரோயின் ரிட்டர்ன் கொடுத்துட்டு, சாரிங்க இதுக்கப்புறமும் உங்க பையனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுக்க, அதெல்லாம் சரிதாமா, ஆனா நேத்து நைட்டு என் பொண்ணு தான் உன்னை கொல்ல பாய்சன் கலந்துருப்பான்னு நீ சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள வந்த பாத்தியா, அது ரொம்ப பெரிய தப்புமா, என் பொண்ணு அப்படி பண்ணிருக்கவே மாட்டா, அது இல்லாம அவர் ரூம்ல கல்யாண கோலத்துல ஒரு கேசட்டை பார்த்தல, அது அவளுடைய கல்யாண தப்பு எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலா இவருடைய பொண்ணு ரம்பா விஷ்ணுன்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்துல விஷ்ணு வேற்று சாதியை சேர்ந்தவன் தெரிஞ்சதும் இவங்க காதல ஒண்ணு சேர்த்து விடாம பிரசிடென்ட்டும் அவருடைய பையனும் விஷ்ணுவை அடிச்சு தொத்திட்டு இருக்காங்க. அப்போ விட்டு போனவன் தான் விஷ்ணு இது வரைக்கும் ஆளே காணும். விஷ்ணு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. நாங்களும் விஷ்ணுவை தொடர்ந்து தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா எங்களால அவனை கண்டே பிடிக்க முடியல, என் பொண்ணு ஒரு மாதிரியான பொண்ணு தான், ஆனா அவ உன்னை கொல்லலாம் முயற்சி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த பிரசிடென்ட் சொல்லிட்டு போறாரு. அந்த பொண்ணு இல்லைன்னா அப்ப வேற யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, உனக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்கு, அடுத்த மாசமே நீ வெளியூர் போற அப்படின்றாங்க. இது டிரான்ஸ்பரா, அதுக்குள்ள எதுக்காக எனக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் இன்ஸ்பெக்டர் பார்த்து கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுமா, போய் என்னன்னு நீயே டிபார்ட்மெண்ட் பார்த்து கேளு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் டவுனுக்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு எனக்கு எதுக்காக டிரான்ஸ்பர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க பாருமா கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, உனக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துருச்சா, அடுத்த மாசமே நீ அந்த ஊரை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு அதிகாரி பேசி அனுப்புறாரு. ஹீரோன் அந்த குழப்பத்திலே டிரான்ஸ்பர் ஆர்டரை வாங்கிட்டு அந்த ஆபீஸ் ரூம் விட்டு வெளில வந்தா வெளியில இவருடைய அங்கிளை பாக்குறாங்க. அங்கிள் கிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பர் விஷயத்தை பத்தி சொல்ல, ஒரு நிமிஷம் இருமா, இதை பத்தி நான் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரும் அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவர் தான் உள்ள போயிட்டு எதுக்காக நம்ம ஹீரோனுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டு நேரா நம்ம ஹீரோன் கிட்ட வந்து, அந்த விராட்ட பள்ளம்ல நரசிம்மன் யாராவது இருக்காங்களா, அந்த ஆள் பயங்கர இன்ஃபுளுன்ஷியலான ஆளா இருக்காரு, அவரு சொல்லிதான் உனக்கு டிரான்ஸ்பரே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் சொல்ல ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. எதுக்காக
எதுக்காக இந்த நரசிம்மா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறதுல அவனுக்கு என்ன ஆதாயம் அப்படின்ற மாதிரி இதை பத்தி கிட்டு கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண அப்பதான் கிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த நரசிம்மாவை பத்தி பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல இந்த நரசிம்மா ஒரு சாதாரண ஆளதான் இருந்தான். ஆனா எப்ப இந்த ஊருக்குள்ள கொலைகள்லாம் நடந்து ஊருக்காரங்களாம் இந்த ஊரே ஒரு சாபம் வாய்ந்த ஊரு, இதுக்கு மேல இந்த ஊர்ல கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஊரை காலி பண்ணிட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் தான் நரசிம்மா இந்த ஊர்ல பிக் ஷாட் ஆனா. ஏன்னா அப்படி காலி பண்ணிட்டு போறவங்களுடைய வீடு சொத்து எல்லாத்தையும் இவன் அபகரிச்சிருக்கான். அதெல்லாம் வச்சுதான் இவன் பெரிய பணக்காரன் இருக்கான். இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோன் ஒருவேளை ஊருக்காரங்கெல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் அந்த நரசிம்மாவே ஏன் கிரியேட் பண்ணிருக்க கூடாது, அப்பதான் மக்கள் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போவாங்க, அப்பதான் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இவன் அபகரிக்கலான்னு இவனே இப்படி ஒரு சாப கதையை உருவாக்கி பெண்களுக்கு பாய்சன் கலந்து கொண்டுட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோன் சந்தேகப்பட்டு கிட்டு கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த கெமிக்கல் பாய்சன் இருக்குல்ல, அது இந்த கிராமத்துல கிடைக்கிற பொருள் கிடையாது, டவுனுக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும். கல்யாணம் ஆக போறவங்களுக்கு கல்யாணம் தண்ணிக்கே கொடுக்கணும்னா கண்டிப்பா நாள் முன்னாடியே டவுனுக்கு போயிட்டு அந்த கெமிக்கலை வாங்கிட்டு வர முடியும். ஆனா மல்லி ரங்காவுடைய கல்யாணம் பிளான் பண்ணாம திடுதிப்புன்னு கோயில கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டான். அடுத்த நாள் தான் மல்லி இறந்து போனான். சோ அவ இறந்து போன அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாளோ இந்த 2 நாளுக்குள்ள இந்த நரசிம்மா டவுனுக்கு போனாரன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கிட்டு நைஸா அவர் வண்டியில் ஏறிக்கிட்டு அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வரான். தலைவரே அடுத்து நீங்க தான் பிரசிடென்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இந்த மல்லி இறந்து போன தேதியும் அதுக்கு முன்னாடி நாள் தேதியும் சொல்லி அந்த நாள்ல நீங்க எங்க இருந்த தலைவரே உங்களை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி கிட்டு நாசுக்கா நரசிம்மா கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வர நரசிம்மாவோட டிரைவர் பட்டுன்னு அந்த டைம்ல தலைவர் வெளியூர் போயிருந்தாரே அப்படின்ற மாதிரி டிரைவர் வாய் விட ஒரு பக்கம் நரசிம்மா அப்படியே முறைச்சுக்கிட்டே கிட்டு நீ வண்டி விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டு போயிறாங்க. ஸோ கிட்டு நரசிம்மா கிட்ட பேசிட்டு வந்த விஷயத்த நேரா வந்து ஹீரோன் கிட்ட சொல்ல கண்டிப்பா அந்த ஆள் தான் அந்த கெமிக்கல் பாய்சனை கலந்துட்டு இருக்கான். அந்த விஷயத்தை எவிடன்ஸோட பிடிக்கிறதுக்காக அவருடைய மில்லுக்குள்ள போயிட்டு அது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கெமிக்கல் பவுடர் இருக்கு, இதுதான் அந்த கெமிக்கல் பாய்சன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாளே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்க கொலைகளுக்கெல்லாம் காரணம் அந்த நரசிம்மா தான், இந்த பாய்சனை வச்சுதான் அவன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த கெமிக்கல் பவுடரை இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சு உடனடியா அவரை அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க ஏமா இந்த பவுடரை வச்செல்லாம் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது, வேற ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்க எஸ் அதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோனும் கிட்டுவும் நரசிம்மாவுடைய மில்லுக்குள்ள போனாங்களே, உள்ளுக்குள்ள நரசிம்மா ரங்காவை கட்டி போட்டு அடிச்சு ஒழுங்கா உன் வீட்டையும் இடத்தையும் எங்க பேர்ல எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறத இவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இது ஒண்ணு போதும் அவரை அரெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோன் நரசிம்மாவுக்கு கை விலங்கெல்லாம் மாட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்ததும் நரசிம்மனுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வாங்கறதுக்காக ரங்காவை கூட்டு வந்தா அவன் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படியே பிளேட்டை மாத்திடுவானா, என்ன நரசிம்மா எல்லாம் அடிக்கல நான் வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் பயந்துகிட்டே சொல்ல நரசிம்மாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே இடத்துல நரசிம்மா ஹீரோனை பார்த்து என் மில்லுல இருந்து எடுத்து வந்த இந்த பவுடர் தானே நீ காரணமா காமிச்சு நான் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பவுடரை தண்ணியில கலந்து பக்கத்துல இருக்க ஒரு லாயர் கையில கொடுத்து பவுடர் கலந்து இருக்க தண்ணியை குடிங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு மாதிரி கொடுக்குறாரு. லாயர் முதல்ல தயங்கினாலும் அதை எடுத்து குடிச்சிடறாரு. அப்ப குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ஜே வெளியில வந்து வாமிட் பண்ணுவாரா, ஆனா அது ஒரு சாதாரண வாமிட்டா தான் இருக்கும், ரத்த வாந்தியெல்லாம் இருக்காது. அப்பதான் இந்த நரசிம்மர் சொல்றாரு என் மில்லுல பூச்சி தொல்லை அதிகமா இருக்கு, இது ஒரு சாதாரண பூச்சிக்கொல்லி பவுடர், ஆனா இதை வச்சு நான் தான் அந்த ஊருக்குள்ள கொலைகள் பண்ணிட்டு இருக்கேன்னு என் மேலே கேஸ் கொடுத்துட்டே நீ இதுக்கு மேல நீ இந்த ஊருக்குள்ள எப்படி இருக்க நான் பாத்துறேன் அப்படின்றவன் நரசிம்மா மிரட்டிட்டு போக அடுத்த சீன்லயே ஹீரோன் தங்கி இருக்க அந்த வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியில அடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல ஏன்னா இந்த வீட்டையே நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த நரசிம்மன் ஹீரோன் தங்கி இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிடுறான். அடுத்து ஹீரோனுக்கு எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் கிட்டு வந்து தாராளமா நீங்க 2 பேரும் என் வீட்டுல வந்து தங்குன்ற மாதிரி ஹீரோனையும் அம்மாவையும் கூட்டு வந்துறான். ஹீரோனுக்கு சந்தேகமா இருந்த ரம்பா நரசிம்மா இவங்க 2 பேருமே கொலைகாரங்க கிடையாது, வேற யார் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. டவுன்ல இருந்து இவங்களே அங்கிள் தான் கால் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கிளை மீட் பண்ணிட்டு வரும்போது ரம்பாவோட பாய் ஃப்ரெண்டான விஷ்ணுவை தேட சொல்லியிருப்பாங்க. சோ விஷ்ணு இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதான் இப்போ ஹீரோன் அங்கிள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு காலை கட் பண்ணதும் அதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் கால் டீடைல நோட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நோட் பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க யார் என்ன கால் பண்ணாலும் நாங்க இங்க நோட் பண்ணி வைக்கிறது வழக்கமா அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆபீசர் சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அடுத்த சீன்ல கிட்டுவை கூட்டிட்டு இந்த ஊர் சாமியார் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு இந்த ஊர்ல கல்யாணம் பண்றவங்க முதல் பத்திரிக்கையா கோயிலுக்கு தான் வைப்பாங்க, அந்த பத்திரிக்கை எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி எல்லா பத்திரிக்கையும் கலெக்ட் பண்ணிட்டு பர்டிகுலர் கல்யாண டேட் அப்போ யாராவது இந்த போன் மூலியமா வெளியூருக்கு கால் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல எல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கால் போயிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணா அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. எஸ் அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்தா இந்த ஊர்ல இருக்க கில்லர் பாய்சனை வர வச்சிருக்கான். உடனடியா கிட்டு நீ என்ன பண்ற அந்த ஃபேக்டரிக்கு போய் விசாரின்னு அவனை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் நேரா பிரசிடென்டோட பொண்ணு ரம்பா அவங்க கிட்ட போயிட்டு விஷ்ணுவை கண்டுபிடிச்சிட்டாங்களே அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. நாள் கழிச்சு விஷ்ணுவை பார்த்ததுக்கு அப்புறம்
ரம்பா சரியா வரா. 2 பேருக்கும் வெளியூர்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல, இவங்க 2 பேருடைய கல்யாணம் இந்த ஊர்ல தான் நடக்கணும், இந்த ஊர்ல நடந்தாதான் அந்த கில்லர் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இதுக்கு முதல்ல பிரசிடென்ட் முடியாதுன்னு சொன்னாலும் ஆனா அங்க இருக்க ரம்பா ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு என் விஷ்ணுவை கண்டுபிடிச்சு கொடுத்ததுல அவங்களுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு, அதனால அவங்க கேட்டபடியே நான் இந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ரம்பா சொல்ல, அடுத்த சீன்லயே ரம்பாக்கும் விஷ்ணுவுக்கான கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. வேலைலாம் இந்த பக்கம் அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு செக் பண்றதுக்காக நம்ம கிட்டு போயிருக்காங்க. அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தன் கிட்டுவை பார்த்துட்டு தெரிச்சு ஓட, உடனே கிட்டுவும் அவனை துரத்தி பிடிச்சு அவனை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் கிட்டுவை பிடிச்சி லாக் பண்ணி பெரிய கல்ல கிட்டு மேல போட வரான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ரம்பாக்கும் விஷ்ணுவுக்கான கல்யாண ஏற்பாடுகள். அப்போ கல்யாண கோணத்துல இருக்க ரம்பாக்கு ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்டேஷன்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்வீட் கோன் வந்து சாப்பிடுமான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவ எதுவும் சாப்பிட மாட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்றாரு. பார்த்துட்டு பிரசிடென்ட் இவர் தான் அந்த கில்லரா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, இவர் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா மல்லியோட இறப்புக்கு முன்னாடி நாள் இவரும் வெளியூர் போயிருக்காரு. இவர் வெளியூர் போறதுக்கான ரீசன் அவர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதை பார்க்க தான் போயிருப்பாரு. சோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் கில்லர் கிடையாதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுது. அந்த 2வது நபர் யாருன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கேட்க, சாமியார் மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவரும் மல்லியோட இறப்புக்கு முன்னாடி நாள் வெளியூர் போயிருக்காரு. சோ அவர் கூட அந்த பாய்சனை வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சாமியார் மேலேயும் சந்தேகத்தில் இருக்கும்போது கல்யாணம் நடந்துட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள கருப்பு துணி போத்தனபடி ஒருத்தன் உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தேடி கிட்டு போயிட்டு இருக்கான். எப்படா கிட்டு தப்பிச்சு வந்தான்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கிட்டு மேல அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்த்தவன் கல்ல மேல போட்டுருக்க மாட்டான், சைட்ல தான் போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நேரா இந்த கல்யாணம் நடக்கிற ஸ்பாட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போ அவனை கிட்டு கையும் களமா பிடிச்சிடறான். அவனை பிடிச்சிட்டு வந்து ஹீரோயின் முன்னாடி நிறுத்துறான். நடந்துட்டு இருக்க எல்லா குழப்பத்துக்கு காரணம் இவன் தான் அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து பாய்சன் அனுப்புறவன். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இவன் ஜஸ்ட் அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து பாய்சன் அனுப்புறவன் தான், இவனுக்கு பின்னாடி யாரோ இவனை இயக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எப்படி இவங்க அந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையும் ஹீரோயின் இந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்ல யாருக்காவது கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயம் தெரிய வந்தாலே உடனே முன்னாடி நாளே அந்த கில்லர் இந்த குறிப்பிட்ட கெமிக்கல் ஃபேக்டரிக்கு இவனுக்கு லெட்டர் போட்டு அந்த பாய்சனை லெட்டர் மூலியமாவே அனுப்பிடுறாங்க. அப்படி லெட்டர் மூலியமா வரக்கூடிய அந்த பாய்சனை கல்யாண பெண் குளிக்கிறதுக்காக வச்சிருக்க அந்த குறிப்பிட்ட அபிஷேக தண்ணியில கெமிக்கல் பாய்சனை கலந்துடுறாங்க. அப்படி அந்த பாய்சன் கலக்கப்பட்ட அந்த தண்ணியில குளிக்கிறதுனால தான் கல்யாணத்தப்போ கரெக்டா கல்யாண பெண்கள் ரத்தம் வாந்தி எடுத்து இறந்துறாங்க. ரம்பாவும் அந்த தண்ணியை தான் எடுத்து குளிக்க போவா. ஆனா ஸ்பாட்ல நம்ம ஹீரோன் வந்து தடுத்து நிறுத்தி வேற தண்ணி கொடுத்து குளிக்க வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பாய்சன் கலந்த தண்ணி ஹீரோன் கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கெமிக்கல் ஃபேக்டரியில தப்பிச்சு ஓடி வந்த அந்த மர்ம நபர் இவங்க பிடியில் தானே இருக்கான், அவன் மேல ஊத்த வராங்க. எல்லாம் அந்த கில்லரை வெளிக்கொண்டு வரதுக்காக தான். அவன் மேல ஊத்த போகும்போது பட்டினி அந்த இடத்துல இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு லேடி வந்து அந்த கொடை தட்டி விட்டு, என் கண்ணு முன்னாடியே என் பையனை நீங்க கொன்றுவீங்களா அப்படின்ற மாதிரி இங்க தாங்க யார் அந்த கில்லர்னு ரிவீல் பண்றாங்க. இந்த லேடி வேற யாரும் இல்ல, அந்த கிராமத்தை சேர்ந்த பெண் தான். சரியா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இவங்க கலந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா அப்போ இந்த லேடியும் அந்த பொண்ணுக்கான எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா வந்து இந்த லேடியை தடுத்து நிறுத்தி, இதுக்கு மேல நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்ட் ரோடு ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல இறந்துட்டாராம். அவரு இறந்ததுக்கு அப்புறம் இந்த லேடி விதவையாயிருக்காங்க. ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுலயுமே இவங்களை சேர்த்துக்காம ஒதுக்கி இருக்காங்க. இப்படி இவங்க ஒதுங்குறதுனால பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களுடைய பையன் வந்து, மா நம்மள இந்த ஊருக்காரங்க ஒதுக்குறாங்கன்னா நம்ம இல்லாம இந்த ஊர்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுடைய பையன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த லேடி முதல் கொலையா ஊர்வசின்ற அந்த பொண்ணுக்கு பாய்சன் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பையனை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க தொடர்ந்து யாருக்கும் சந்தேகம் வராதபடி இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்படி இது எல்லாத்தையும் இந்த லேடி சொல்லிட்டு, இவங்க யாரும் அப்பாவிகள் கிடையாது, இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் விதவைன்றதுனால என்ன ஒதுக்கணும்னு பார்த்தாங்க, அதனாலதான் இவங்க எல்லாருக்கும் நான் இந்த தண்டனையை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இவங்க கையில பாய்சன் வச்சிருக்காங்க. அந்த பாய்சனை சாப்பிட்டுட்டு ஸ்பாட்லயே அவங்க இறந்து போறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நடந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி முக்கிய காரணமே மூட நம்பிக்கை தான். ஒரு பெண் கணவனை இழந்துட்டான்றது ஒரே காரணத்தினால அவங்களுக்கு விதவென்ற அடையாளத்தை கொடுத்து எந்த ஒரு நல்லது கேட்டதுலயும் கலந்துக்கு விடாம பண்ணி அவங்க மனசை நோக்கடிச்சு கடைசியில் இப்படி ஒரு சோசியோ பார்த்தா மாத்தி இருக்க விராட்டபாலம் என்ற மொத்த கிராமத்துக்குமே இந்த கொலைகள்ல பங்கு இருக்கு. இந்த கிராமம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க மூட நம்பிக்கை என்ற பேர்ல சில விஷயங்கள் பண்றதுனால அதோடைய விளைவுகள் சில சமயம் இந்த மாதிரி மோசமானதா போய் முடியும். அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு மேம்பட்ட சமூகமா மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வோடு தான் இந்த சீரீஸ் இங்க முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த விராட்டபாலம் என்ற சீரீஸ்க்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் சீரீஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டா நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் டைமிங்க்கு உங்க கைக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான சீரிஸோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய்.